நிறைய பேர் டிஎம்ல கேட்டிருந்தீங்க, சார் சொந்தத்தில் மேரேஜ் பண்ணிக்கலாமா, ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சொந்தத்தில் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ரிஸ்க் ஆஃப் த ஜெனட்டிக் டிசீசஸ். இது எல்லாருக்கும் வருமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி 4%, அதாவது 100ல் 4 பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், என்ன சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம், எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த 3 விஷயத்தை அட்லீஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் கவுன்சிலிங், அதாவது ஃபேமிலி அசஸ்மெண்ட். உங்களோட ப்ளஸ் உங்கள் பார்ட்னரோட லாஸ்ட் 3 ஜென்ரேஷன் ஃபேமிலியை அசஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது அப்நார்மலாக குழந்தை பிறந்திருக்கா, இல்லை குழந்தை பிறந்த உடனே இறந்துருக்காங்களா, இல்லை ஏதாவது கண்ணு காது குறைபாடோட ஏதாவது குழந்தை பிறந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரெக்கரண்டாக ஏதாவது அபோஷன் ஆகிட்டே இருந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை அசஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கேரியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதில் நிறைய டெஸ்ட் இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் HPLC டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, தலசிமியா சிக்கிள் செல் அனிமியாங்கிற பிளட் ரிலேட்டட் ஜெனடிக் டிசார்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக மாதம் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ லைஃபே ஃபுல்லாக ஸ்ட்ரகிள்டாக தான் இருக்கும். தேர்டு CBC அண்ட் பிளட் குரூப்பிங். இது எதுக்கு பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கோ உங்கள் பார்ட்னருக்கோ ஏதாவது ரத்த சோகை சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பிளட் குரூப்பிங் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப், உங்களுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு வந்து RH இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரலாம். ரெண்டாவது ஃபீட்டல் ஹைட்ராப்ஸ் செகண்ட் சைல்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சொந்தத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 3 விஷயத்தையாவது நீங்கள் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா எப்போதுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது. அஸ் ஏ பீடியாட்ரிஷனா இதை பற்றி நான் பேசுகிறது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணலை, ஸோ இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக DM பண்ணுங்கள், நானே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.